வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் தட்டுவடை செட் நொருக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ முதல்ல க்ரீன் சட்னி செய்யணுங்க. அதுக்கு கொஞ்சம் தேங்காய்ங்க, பாதி கை அளவு புதினா விட கொஞ்சம் அதிகமாக மல்லித்தலைங்க, ஒரு அரை இன்ச் இஞ்சி போட்டுக்கலாங்க, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க, கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டியாக. ஸோ அடுத்தது ரெட் சட்னி ரெடி பண்ணலாங்க. ஸோ அதுக்கு 3 பல் பூண்டு, காரத்துக்கு வரமிளகா, கொஞ்சம் புளிங்க, ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளிங்க, அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி அந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை மட்டும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுதுங்க. க்ரீன் சட்னி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த 2 சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ மிளகாய் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளி இந்த அளவுக்கு வணங்கணுங்க. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த செட்டுக்கு செய்ய தேவையான எல்லா பொருளும் இதில் எடுத்து வச்சுருக்கேங்க. பீட்ரூட் துருவனி இருக்கேங்க, வெள்ளரிக்காய் 1, பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கேரட், அப்புறம் 2 சட்னி, கொஞ்சம் மல்லித்தலைங்க. இப்போ தட்டுவடை எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தட்டுவடையில் க்ரீன் கலர் சட்னி அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்குங்க. இது ஒரு சேலம் ஸ்பெஷலுங்க. சேலத்தில் இது ரொம்ப ஃபேமஸ். வெங்காயம் கம்மியாக போட்டுக்கலாங்க. வெங்காயம் அதிகமாக போட்டால் காரம் ரொம்ப ஒரு மாதிரி காரமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கேரட், அடுத்ததாக கொஞ்சம் பீட்ரூட், கொஞ்சம் வெள்ளரிக்காய், லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேங்க. மல்லித்தலை கொஞ்சம் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் மிளகாத்தூளுங்க, சாட் மசாலா நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி சாட் மசாலா சேர்த்துல. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஸோ இப்போ மேலே இன்னொரு தட்டுவடை வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. இதில் ரெட் சட்னி அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 சட்னி கொஞ்சம் காரமாக இருக்குங்க. அந்த வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த தட்டுவடையோட கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஸோ பார்த்தா டேஸ்ட் தெரியாதுங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை எடுத்து அப்படியே சாப்பிட்லாங்க. ஸோ ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சிங்கன்னா தட்டுவடை நமுத்துருங்க. சாப்பிட்றப்ப இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப இந்த மாதிரி செட் ஃபார்ம் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதே வெஜிடபிள்ஸை வச்சு இன்னொரு ஸ்நாக்ஸுங்க. ஸோ இது பேர் நொருக்ஸ் தாங்க சொல்லுவாங்க. முறுக்கை நல்லா பொடியாக நுணுக்கிக்கலாங்க. ஸோ தட்டுவடை இருந்தாலும் ஓகே, முறுக்கு இருந்தாலும் ஓகே, நல்லா பொடியாக உங்களால் எவ்வளோ சின்னதாக நொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை நொறுக்கிக்கலாங்க. ஸோ இந்த அளவுக்கு இதை நொறுக்கிட்டு இது கூட அந்த ஏற்கனவே வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாங்க. தட்டுவடை செட்டுக்கு சேர்த்துன எல்லாத்தையுமே இதுலேயும் சேர்த்திருக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு
இது சாப்பிட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 டேஸ்ட்டும் வித்தியாசமாக தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் 2மே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே பிடிக்கும். இதில் நீங்கள் சாட் மசாலா வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும்.